ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது எசையா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று காலை நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போதும் அல்லது கேட்கும் போதும் உங்கள் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்விதான், எனக்காக இனி நல்ல நாட்கள் வராதா, தேவன் என்னை மறந்து விட்டாரா என்று உங்கள் உள்ளத்தில் கேட்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் சொல்லும் வார்த்தை இதுதான், எழும்பி பிரகாசியே. தேவன் முதலில் இருள் நீங்கட்டும் என்று சொல்லவில்லை, எழும்பு என்றார். ஏனெனில் உங்கள் ஒளி உங்கள் சூழ்நிலைகளில் வருவதல்ல, அது தேவனிடத்தில் இருந்து மாத்திரமே வருகின்றது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும் போது இருள் நிலைத்திருக்க முடியாது. யோசேப்பை நினைவில் பாருங்கள். சகோதரர்களால் விற்கப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான், பொய்யாக குற்றச்சாட்டுகளால் சிறையில் அடைக்கப்பட்டான். மனிதர்களின் பார்வையில் அவன் வாழ்க்கை தோல்வியாக இருந்தது. ஆனால் தேவன் அவரை மறக்கவில்லை. சரியான நேரத்தில் சிறையில் இருந்து அரண்மனைக்கு உயர்த்தப்பட்டான். ஒரு தேசத்தை காப்பாற்றும் தலைவனாக மாறினான். யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் அவன் அனைத்தையும் இழந்தான். உடல் நலம், செல்வம், பிள்ளைகள் என எல்லாமே கையில் இருந்து போய்விட்டது. ஆனால் அவன் தேவனை விட்டு விடவில்லை. முடிவில் ஆண்டவர் இழந்ததை அனைத்துமே இரட்டிப்பாக திரும்ப கொடுத்தார். அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் இருளாக இருக்கலாம். ஆனால் இருள் நிரந்தரம் அல்ல. சூரியன் உதிக்கும் முன் இருள் மிகவும் இருண்டதாக தோன்றும். அதுபோல தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியலை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்கள் தோல்வி உங்கள் முடிவல்ல, உங்கள் கண்ணீர் உங்கள் எதிர்காலம் அல்ல. தேவன் சொன்ன வாக்குத்தத்தமே உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். எனவே மனம் தளராதீர்கள், ஜெபத்தை விட்டுவிடாதீர்கள். தேவனுடைய வாக்குறுதியை பற்றி கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு எழுந்து நில்லுங்கள். விடாமுயற்சியோடு நீங்கள் செய்யும் காரியத்தை தொடர்ந்து செய்யுங்கள். தேவன் உங்களோடு இருந்து நீங்கள் செய்யும் காரியத்தை வாய்க்க செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்று ஆண்டவர் உங்களிடத்தில் கூறுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நான் உன்னை கைவிடவில்லை, நான் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். நீ கண்ட தோல்வியை வெற்றியாக, கண்ணீரை சந்தோஷமாக மாற்றும் தேவன் நானே என்று தேவன் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் தேவனுடைய ஒளி அதைவிட வல்லமை உடையது. இதை நம்பி இன்று எழுந்து நில்லுங்கள். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.